முறையாக தெரிவிக்கப்பட்டது. மிகுந்த மன உளைச்சல் அடைந்த உக்கிரசேன மகாராஜன் அந்த இரும்பு கம்பியை நன்றாக பொடியாக மாற்ற சொன்னார். அந்த இரும்பு உலக்கையை பொடியாக ஆக்கி கடலில் போடுவதற்கு ஆட்களை பணியமர்த்தினர். ஜனார்த்தனனுக்கும் பலராமனுக்கும் மெய்காப்பாளனாக இருக்கும் ஆஹுகன் மற்றும் பப்ரு ஆகியோரின் கட்டளையின்படி அன்று முதல் அனைத்து விருஷ்ணி மக்களும் மற்றும் அந்தகர்களும் எந்த காரணத்தை கொண்டும் யாரும் மது மற்றும் போதை மருந்து தயாரிக்க கூடாது என்று நகரம் முழுவதும் கட்டளையிடப்பட்டது. எந்த வகையிலும் இரகசியமாக மதுவையும் மதுபானங்களையும் யாராவது தயாரிப்பது தெரிந்தால் அவருடைய உறவினர்களை சேர்த்து அனைவரும் சூளத்தில் ஏற்றப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அரச கட்டளைக்கு பயந்து, அது குறிப்பாக பலராமனின் கட்டளை என்று அறிந்ததும் எல்லா குடிமக்களும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு போதை மற்றும் மதுபானங்கள் எதையும் உற்பத்தி செய்வதை தவிர்த்தனர். வரப்போகும் பேரிடரை தவிர்க்க விருஷ்ணிகளும் அந்தகர்களும் இவ்வாறு முயற்சி செய்து கொண்டிருந்த போது காலமே உருவம் தரித்து ஒவ்வொரு நாளும் அவர்களது வீடுகளில் அலைந்து திரிந்தான். பயங்கரமான ரூபத்துடன் பெரிய உருவம் கொண்டவன் போலிருந்தான். மொட்டை தலையும் கருப்பு வெளுப்பு கலந்த நிறமாகவும் இருந்தான். விருஷ்ணிகள் தங்கள் வீடுகளுக்குள் எட்டி பார்த்தபோது சில சமயங்களில் அந்த காலனை கண்டார்கள். விருஷ்ணிகளில் இருந்த வலிமை மிக்க வில்லாளர்கள் அந்த காலன் மீது நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான அம்புகளை எய்தனர். ஆனால் இவை எதுவும் அந்த காலனை துளைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் எல்லா உயிரினங்களையும் அழிப்பவரே தவிர வேறு யாரும் இல்லை. நாளுக்கு நாள் பலத்த காற்று வீசியது. பல தீய சகுனங்கள் எழுந்தன. இந்த சூழ்நிலைகள் விருஷ்ணிகள் மற்றும் அந்தகர்களின் அழிவை முன்னறிவித்தன. தெருக்களில் எலிகள் நிரம்பி வழிந்தன. மண்பானைகளில் விரிசல்கள் விழுந்தன. வெளிப்படையான காரணமின்றி பானைகள் உடைந்தன. இரவில் தூங்கும் மனிதர்களின் முடி மற்றும் நகங்களை எலிகள் சாப்பிட்டன. விருஷ்ணிகளின் வீடுகளுக்குள் அமர்ந்து சாரிகா என்ற நாகனவாய் என்ற பறவைகள் சி சி கூ சி என்று கிண்டல் செய்தது. அந்த பறவைகள் எழுப்பும் சத்தம் பகலிலோ இரவிலோ சிறிது நேரம் கூட நிற்கவில்லை. சாரச பறவைகள் ஆந்தையின் கூக்குரலில் கத்தின. ஓ பாரதா, ஜனமேஜயா! ஆடுகள் நரிகளைப் போல ஊளையிட்டன. மரணத்தால் தூண்டப்பட்ட பறவைகள் வெளுத்து போய் கால்கள் சிவந்து காணப்பட்டன. விருஷ்ணிகளின் வீடுகளில் புறாக்கள் எப்பொழுதும் திரிந்து கொண்டே இருந்தன. கழுதைகள் பசுக்களிலிருந்தும் யானைகள் கழுதைகளிலிருந்தும் பிறந்தன. நாயிடத்தில் பூனைகளும்